போண்டா செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலை மாவு, சோட்டா மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், அரிசி மாவு, மைதா மாவு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தண்ணி. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் ஜெலிச்சிக்கலாம். முதல்ல அரிசி மாவு போட்டு கொஞ்சம் ஜெலிச்சிக்கிறோம் பாருங்க. அடுத்தது மைதா மாவு, அதையும் கொஞ்சம் ஜெலிச்சிக்கலாம். அடுத்தது கடலை மாவு, அதையும் நம்ம ஜெலிச்சிக்கலாம். இதெல்லாம் ஏன் ஜெலிக்கிறோம்னா அந்த மாவு கொஞ்சம் கட்டி கட்டி இருந்துச்சுன்னா ஜெலிச்சோம்னா அது கொஞ்சம் நிற்கும், இல்லைன்னா கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும். அதுக்காக தான். அது பாருங்க கொஞ்சம் உருட்டை உருட்டையாக இருக்குது. கடலை மாவும் நம்ம வந்து கடலைப்பருப்பை மிஷினில் கொடுத்தும் அரைச்சிக்கலாம், ரெடிமேடாகவும் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு இது. அரிசி மாவும் நாங்கள் பச்சரிசி மாவு அரைச்சிது. மைதா மாவு கடையில் வாங்கிட்டோம். இப்போ காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கோம். அது கூடவே உப்பு, சோட்டா மாவு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மூடி வச்சோம்னா ஊறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கடாயை வச்சு அதில் தேவையான அளவு போண்டா சுடுற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆகிட்ட உடனே நம்ம அந்த தட்டை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ ஊற்றணும் நல்லா புசு புசுன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு குழி கரண்டி எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போண்டாவை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள் பொங்கி மேலே வருது. நல்லா நல்லா வெந்த பிறகு எடுத்து பார்த்தோம்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள மெத்து மெத்துன்னு இருக்கும். பாருங்க பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை உடச்சி பார்த்தோம்னா உள்ள பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. மேலே நமக்கு மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க.